இன்றைய மெய்ப்பொருள் காண்பதறிவில் அச்சு ஊடகங்களில் வந்திருக்கும் முக்கிய செய்திகளின் பின்புலத்தை இன்று மர்லின் மன்றோ பிறந்த நாள். மர்லின் மன்றோனா அநேகமா தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை. இந்திய துணைக்கண்டமே அப்படித்தானா, உலகமே அப்படித்தானா? உலகமே அப்படிதான். ஏன்னா அவங்க உலக புகழ்பெற்ற நடிகை. ஹாலிவுட்டினுடைய என்ன முதல் முடிசூடா ராணி, சாதாரண நடிகை இல்ல, ஹாலிவுட் தான் உலகத்துக்கு பூரா பெரிய தலைவர். அவர்கள் சிரித்துக் கொண்டே இருக்கின்ற அந்த புகைப்படம் பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் இருக்கும். மர்லின் மன்றோ, அதாவது மோனாலிசாவினுடைய சிரிப்பு ஒரு பக்கம், ஆமா, ஓவியத்துல நடிப்புல மர்லின் மன்றோவினுடைய சிரிப்பு என்று சொன்னால் சிரிக்கிற மாதிரி படத்தை எடுத்து போட்டிருக்காங்க. இந்த ஏட்டுல அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸில் 1926 பிறந்தவர். இவருடைய இயற்பெயர் நர்மா ஜெனி மார்டென்சன். ஓஹோ. சிறு வயதிலே இவங்க அம்மா மனசிதைவுக்கு உள்ளாததுனால காப்பகத்துல சேர்க்கப்பட்டு இளம் வயதிலே வறுமையில ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. காப்பகத்துல சேர்க்கப்பட்டதோடு மட்டும் இல்லாம தத்தெடுத்திருக்காங்க. தத்தெடுத்தது எப்படின்னா, இப்ப தத்தெடுத்துட்டு அப்ப திருப்பி கொண்டு விட்டுருவாங்க போல இருக்கு. தத்தெடுத்தது கூட மாறி மாறி தத்தெடுக்கப்பட்டிருக்கிறார், தத்தெடுத்து வளர்க்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு செய்தி வருது. அப்படி கஷ்டப்பட்டு படி உயர்ந்து வந்தவங்க தான் நிக்கிறாங்க என்பதாக வரலாறு சொல்லுது. ஆனா இவர் தன்னுடைய 16 வயதிலே திருமணம் செய்து கொண்டு அந்த திருமணம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த திருமணம் ஃபெயிலியர் ஆகி ஒரு நல்ல வாழ்க்கை தரல அப்படிங்கறதையும் ஒரு செய்தி. 16 வயதில இருந்து ஒரு பெண் மீது வன்முறையை திணித்து செய்த ஆணாதிக்க சமூகத்தினுடைய விளைவாக பிரபல அடைகிறாங்க அவங்க நடிகையாக. 1944ஆம் ஆண்டு இந்த சிரித்த புகைப்படம் பாருங்க. இத டேவிட் கொனோவர் என்ற புகைப்பட கலைஞர் யாங் என்ற பத்திரிகையாக இந்த புகைப்படம் எடுத்தாராம். இந்த புகைப்படம் தான் இவருடைய அழகையும் இவரையும் பேர வச்சதே 46. ஆமா. அப்படி வரும் பொழுது 47ல தான் திரைப்படங்கள்ல நடிக்க தொடங்குறாரு மர்லின் மன்றோ பேர் வச்ச பிறகு. அதுக்கு பிறகு சின்ன சின்ன வேடத்துல நடிச்சிட்டு இருந்தவர் 50வது வருஷம் தி அல்பால்ஸ் ஜங்கிள்டும் ஆல் அபவுட் ஈவ் என்ற படங்கள், அதுக்கு பிறகு டூ நாட் ஃபாதர் டு நாக், இப்படி பல்வேறு படங்கள்ல நடித்து நகைச்சுவை கதாபாத்திரத்திலையும் திறம்பட நடிச்சிருக்கிறார். நடை உடை அழகு அப்படி பிரபலமானது, அபரிமிதமான அழகும் இப்படி பல்வேறு பேருடைய புகைப்படம் 1.25 கோடிக்கு ஏலம் போனதாங்க அந்த காலத்திலேயே. இந்த காலம் இல்ல, அந்த காலத்திலே 1.25 கோடிக்கு ஏலம் போனதான். காற்றில் தனது ஆடை பறக்காமல் இவர் பிடித்துக் கொள்ளும் காட்சி தான் ரொம்ப பிரபலமானதான். அது ஒரு 1955 வெளியான தி 7 இயர் இன்ச் என்ற படத்தில் வருகின்ற அந்த காட்சி. அந்த காட்சியை போல ஒரு உலோக சிலை, 26 அடி உயரமுள்ள ஒரு உலோக சிலையை அவர் பிறந்த அந்த கிராமத்துல வச்சிருக்கிறாங்களாம் அவருக்காக. அது மட்டும் இல்ல, வெறும் நடிகை மட்டும் இல்ல, அவங்க அதையும் தாண்டி பாடகி, இயக்குனர், இப்படி பன்முகமாக வளர்ந்திருக்கிறார். ஆனா இந்த புகழ் பெற்றவர்கள், இவ்வளவு குறுகிய காலத்திலே புகழ் சம்பாதித்தவர்கள் எல்லாரும் பாத்தீங்க அப்படின்னா குறுகிய காலத்திலே இறந்துடுறாங்க. 1962 36வது வயதிலேயே தற்கொலை செய்து கொண்டு ரசிகர்களை அதிர்ச்சியில் உரைய வைத்தார் என்பதும், மறைந்த 50 ஆண்டுகள் ஆன பிறகும் அவரது புகழ் இன்னும் மறையவில்லை. அமெரிக்க ஐரோப்பிய சினிமாவின் அமரர் நட்சத்திரம் என்று இன்றளவும் பாராட்டப்படுகிறார் என்பதுதான் அவருடைய வரலாறாக தெரிகிறதுன்னு சொன்னா, இதே மாதிரி இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாளுங்க. ஹெலன் கெல்லர் பற்றி ஏற்கனவே நம்ம ஹெலன் கில்லரை பத்தி சொல்லியிருக்கோம் இங்க விவரமா. ஆனா அந்த ஹெலன் கில்லர், அப்படி புகழ்பெற்ற ஹெலன் கில்லர் இறந்த நாள் இன்று. அவர் காது கேளாதவர், கண் தெரியாதவர், வாய் பேச முடியாதவர் ஆக இருந்தும் வெறும் அறிவுத்திறனோடு இந்த குறைபாடுகளை எல்லாம் நீக்கினவர். ஆமா, மாற்றுத்திறனாளி என்பதிலேயே மிகவும் சிறப்பாக. அதாவது நீங்க உடனே திருநெல்வேலியில முந்தா நேற்று பிடிபட்டுச்சின்னு சொல்றாங்களே, மாற்றுத்திறனாளிங்கிற பேர்ல போலி சான்றிதழ் கொடுத்து சில பேர் மாட்டிக்கிட்டாங்கன்னு, அந்த மாதிரி இல்ல, உண்மையான மாற்றுத்திறனாளியாக தன்னுடைய திறனை காட்டியவர். ஆனா திருநெல்வேலியில மாற்றுத்திறனாளிக்கு மாற்றுத்திறனாக லஞ்சம் வாங்குவது என்பதை பழக்கமாக கொண்டவர்கள் எல்லாம் இருக்காங்களே, அந்த அதிகாரிகள் எல்லாம் மேல நடவடிக்கை இல்ல. யார் போலி சர்டிபிகேட் கொடுத்து சேர்ந்தாங்களோ வேலையில அவங்க மேலதான் கைது வந்திருக்கு. இது அங்கேருந்து மாற்றுத்திறனாளிகள் கேட்காங்க. இது ஒரு பக்கம். இவர் அந்த பிரெயில் எழுத்தின் மூலமாக ஆங்கிலம், ஜெர்மன், லத்தீன், கிரீக், பிரெஞ்சு ஒரு மொழி கத்துக்கிறதுக்கே படாத பாடா இருக்கு. கண்ணு தெரியாதவர், காது கேட்காதவர், வாய் பேச முடியாதவர் பிரெயில் எழுத்தின் மூலமாகவே இத்தனை மொழிகளை கற்று தேர்ச்சி. திறமைகளின் மூலம் நீங்கள் எந்த குறைபாடு இருந்தாலும், உடலில் உள்ள குறைபாடு பெரிய விஷயம் அல்ல, ஆனால் மூளையில் குறைபாடு இருக்கிறதே இந்த சமூகத்திற்கு, அதுதான் பெரிய விஷயம், அதுதான் ஊனம், இது மாற்றுத்திறன் என்பதாக
நிரூபித்திருப்பதனால் ஹெலன் கெல்லரை முன்மாதிரியாக கொண்டு வரணும் மாற்றுத்திறனாளிகள். பேச முடியாதவர் 25 ஆண்டுகளாக 1-2 ஆண்டுல 25 ஆண்டுகளாக தன் குரல் வளத்திற்காக பயிற்சி எடுத்து பேசவும் தொடங்கிவிட்டார். மேடை பேச்சாளரா மாறிட்டாராம். அதனாலதான் பிரபல நகைச்சுவை நடிகரான சார்லி சாப்ளின் ஒரு கம்யூனிஸ்டா இருப்பதனால அவரு இவரை பற்றி கதாநாயகியாக கொண்டு இவரையே கதாநாயகியா வச்சு ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கேட்டா அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நான் படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அந்த அளவுக்கு என்ன உலகம் முழுவதும் பிரசங்கம் செய்து பார்வை இழந்த, காது கேளாத, வாய் பேச முடியாதவருக்கு நிதி திரட்டினார் என்பதும், 2ஆம் உலகப் போரில் கண்ணிழந்த காதிழந்தவர்கள் நல்வாழ்விற்காக ஆதரவு திரட்டினார். நாம் வாழும் உலகம் என்ற ஒரு நூல் ஹெலன் கெல்லர் எழுதியது மிகவும் பிரபலம். பார்வையிழந்தோர் அனைவரும் ஒரே சகோதர கூட்டம் என்று கூறி அவர்களுக்கெனவே வாழ்ந்த ஹெலன் கெல்லர் மறைந்த நாடு அப்படின்னு அண்ணாசாலை தமிழ் பெரிய விஷயம். இதெல்லாம் போடுறது நல்ல விஷயம் என்று சொன்னால், இதெல்லாம் நல்ல விஷயம் சொல்றிய, ஆனா நல்லது இல்லாத விஷயம் ஒண்ணு அல்லாத விஷயம் பயங்கரமா உருவாயிருக்குத. அந்த நம்ம அருணா, அதாவது 47 ஆண்டுகளாக கோமாவில் இருந்து அந்த பாம்பே ஜெம் செவிலியர் அவர் தன்னுடைய இளம் வயதில் பாலியல் பலாத்காரத்துக்கு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய ஒரு பையனால பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட செவிலியர் இத்தனை ஆண்டு கோமாவில் இருந்து மறைந்தார் என்ற செய்தியை போனா அந்த அப்படி பலாத்காரம் செய்த அந்த சோஹன் பரத் வால்மீகி எங்கிருக்கிறார்? அவரை பற்றி எந்த செய்தியும் இல்ல. அவருக்கு வெறும் 7 ஆண்டு தண்டனை கிடைத்தது. தண்டனை கிடைத்து சிறை விட்டு வெளியே வந்துட்டாரு. அவர் நல்லா ஜாலியா இருக்கிறார் போல எங்கேயோ. ஆனா இந்த அம்மா 47 வருடங்களாக கோமாவில இருந்து இறந்தாரு அப்படிங்கிற செய்தி தொடர்ந்து வந்துட்டே இருந்தா. அவரை விடுதலை பண்ணாங்கல்ல. ஆமா. இப்போ இறந்ததுனால அந்த வழக்கு கொலை வழக்கா மாறும். கொலை வழக்கா மாறியதுனால அவரை தேடி ஆகணும். ஓஹோ. ஆனா ஊடகவியலாளர்கள் தான் அவரை தேடி கண்டுபிடிச்சு கடைசியில உத்தரப்பிரதேசத்துல ஒரு கிராமத்துல கண்டுபிடிச்சாங்க. குக்கிராமத்துல இருந்து பிடிச்சிட்டாங்க. உடனே கிராமத்து பஞ்சாயத்து என்ன பண்ணாங்க? அவர் அந்த கிராமத்துல இருந்து தள்ளி வைக்கிறோம். ஏன்னா பஞ்சாயத்துல இருக்கவங்க பெரும்பாலானவங்க அவருக்கு எதிராக நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அதனால கிராமத்தை விட்டு தள்ளி வைக்கிறோங்கிறாங்க. ஆனா அவங்க வீட்டை சார்ந்தவர்கள் அவங்க என்ன சொல்றாங்க? அவர் 7 வருஷம் சிறை தண்டனையை அனுபவித்துட்டு வந்துட்டாரு. இப்ப ஒழுங்காதான் நல்லா தானே இருக்காரு. நல்லா அமைதியா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க நேரத்துல, சமாதானமா போயிட்டு இருக்க நேரத்துல ஏன் இந்த பிரச்சனையை கிளப்புறீங்க? ஊடகங்கள் தான் இந்த பிரச்சனையை கிளப்புது. இப்ப ஊடகங்கள் அவரை கூட்டிட்டு எங்கேயோ வெளியே போயிருச்சான். அவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி. எங்க வீட்டு பிள்ளை தப்பு பண்ணுவாங்க, ஆனாலும் கூட நாங்க சமாதானமா போய்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது நீங்க மறுபடியும் உண்மையெல்லாம் ஏன் கிளப்புறீங்க என்பதா இதான் இல்லைங்க. அப்படிங்கும் பொழுது இப்படி உண்மைகளை எல்லாம் வெளியே கொண்டு வரும் பொழுதுதான் இந்த காது கேளாதவர், வாய் பேசாதவர் என்றெல்லாம் சொல்கிறார்களே மாற்றுத்திறனாளிகள் என்ற விஷயம். அதுபோல இந்த நாட்டிலே செயற்கையா உருவாக்கப்பட்ட சாதியின் காரணமாக அடிநிலை சாதியாக சமூகத்தின் பின்னாலே தள்ளப்பட்டு உங்களுக்கெல்லாம் அறிவார்ந்த கல்வி வழங்கப்படாது என்று சொல்லக்கூடிய கேவலமான ஒரு சூழல் இருப்பதை உடைக்கத்தான் இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் சட்டத்திலே பல்வேறு விதமாக தாழ்த்தப்பட்டவருக்கு, பிற்படுத்தப்பட்டவருக்கு, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கு என்று இடஒதுக்கீடு கொடுத்து பழங்குடியினருக்கும் மேலே அவர்களை ஊக்குவித்துக் கொண்டு வந்தால் அவர்கள் சிறப்பான பங்களிப்பை, படைப்பாற்றலை செய்வார்கள் சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு, நாட்டினுடைய வளர்ச்சிக்கு என்று சொல்லித்தான் அந்த காலத்திலேயே இந்தியாவில் தான் இந்த சாதி அளவு இருக்குது. அந்த சாதி அளவு உடைக்கிறதுக்கு காக்கா கலேல்கர் கமிஷன் அமைப்போம் சொல்லி போட்டு நேரு பெருமான் அறிவிக்க. அப்ப காக்கா கலேல்கர் அவரு நாங்க 2000 ஆண்டு பூசாரி சமூகத்திலிருந்து பிறந்து வந்திருந்தாலும் அவர் ஆமாங்க ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு போறா, கல்வியில் சமூக ரீதியில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும், கல்வியிலும் சமூக ரீதியிலும் பின்தங்கியோருக்கு என்பதாக கொண்டாந்தார். அப்படி இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டு கல்வியில் கொண்டு வரப்படுபவர்கள் உள்ளபடியே அதற்கு பிறகு அம்பேத்கர் வராரு, இந்திய அரசியல் சட்டத்தை ஒரு உருவாக்கும் பொழுதே சொல்றாரு, ஐயா ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் என்று சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கெல்லாம் நீங்கள் முன்னே கொண்டு வருவதற்கான இடஒதுக்கீடு கட்டாயமா அரசியல் சட்டத்தின் ஸ்பிரிட் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் என்று சேர்க்கப்பட வேண்டும் சொல்றார். இப்படியெல்லாம் சொன்னால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரியார் தான் இதையெல்லாம் முன்னின்று செய்தால்தான் இந்த சாதி இழிவை எதிர்த்து, ஆதிக்கத்தை எதிர்த்து ஒடுக்கப்பட்டவர்கள் இடஒதுக்கீடுக்காக போராடி அதை வெற்றிகரமாக இன்று வரை கொண்டு வந்து நிற்கிறார்கள் சொன்னா அது அமுல்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொன்னா அப்படி உள்ள வந்துட்டவங்க பெரியாரை நினைக்க கூடாது, அம்பேத்கரை நினைக்க கூடாது என்று சொல்லி சென்னையில அடையாறுல நம்ம ஐஐடியில செஞ்சு விட்டாங்களாமே. ஆமா. It is manufactured controversy at IIT Madras. SC Commission seeks explanation அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 2-3 நாளாக இதே பிரச்சனை தான்.
இந்த பிரச்சனையில என்ன அப்படின்னா ஐஐடி கல்லூரியில் இருக்கின்ற மாணவர்கள் அவர்கள் ஒரு வாசகர் வட்டம் ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க அம்பேத்கர் பெரியார் பேர்ல. வாசகர் வட்டம் இல்ல, மாணவர் அமைப்பு மன்றம் ஆரம்பிப்பாங்கல்ல. சரி ஐயா, பாரதியார் மன்றம்னு ஆரம்பிச்சு பாரதிதாசன் மன்றம்னு ஆரம்பிச்சு மாணவர்கள் வளாகத்துக்குள்ளுக்கு அத நல்ல இலக்கிய ரீதியாக விஷயங்களை அவர்கள் கொண்டு வந்த பழசெல்லாம் நல்ல சொல்லி சொல்லி வளர்ப்பாங்கல்ல. இது செஞ்சுட்டு போறாங்க, நல்லதுதானையா? நல்லதுதானே. வெளியில இருந்து அறிவு சார்ந்த ஆள்களையும் கூப்பிட்டு பேச வச்சிருக்காங்க. இன்னும் மாணவர்களுடைய திறனை வளர்த்துக் கொள்வதற்கும் அவருடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்கும் இந்த அனலிட்டிக்கல் இதுன்னு சொல்றாங்க இல்லையா, நாலேஜ், அதை வளர்த்துக் கொள்வதற்கும் அது உபயோகமா இருக்குமே. அது மட்டும் இல்ல, நீங்க புத்தக புழுக்களா தான் மாணவர்கள் இருக்கணும்னு நினைச்சேன். மாணவ மாணவிகள் புத்தக புழுக்களா இருக்கக்கூடாது. ஜிகே வேணும், ஜிகே வேணும். அது என்னையா ஜிகே? அதுதான் ஜெனரல் நாலேஜுங்க. அப்ப பொது அறிவு வளரணும்ல. பொது அறிவு வளரணும்னா அவங்க பெரியார் பத்தி தெரிஞ்சுக்கணும், புத்தகத்தை தாண்டி வெளியே போகணும்ல, நாட்டு நடப்பு தெரியணும்ல. தெரிஞ்சாதான் நாட்டு நடப்பை பற்றி கிரிட்டிக்கலா பார்க்க ஆரம்பிப்பாங்க. இளைய சமுதாயம், இளைய தலைமுறை, நாளைய நாட்டினுடைய மன்னர்களாக வருபவர்கள் என அவர்கள் எல்லாம் விவரம் தெரிஞ்சா அந்த விவரத்தை எல்லாம் வெளியே சொல்ல மாட்டானா? வெளியே சொல்லக்கூடாதா? தப்பா? ஓ, நீ சைன்யம் இருந்தா உனக்கு அதிகாரம் இருக்குது என்று மட்டுமே நீ இருந்தேன்னு சொன்னா உங்கள்கிட்ட உண்மை இருக்குமானா, உங்கள்கிட்ட விவரம் இருக்குமானா, கொள்கை இருக்குமானா? நீ பதில ஒரு துண்டறிக்க போட வேண்டியதானே. துண்டறிக்க போட்டாங்களா? யா பேர் யாரு? அம்பேத்கர் மாணவர் அமைப்பு. நீங்க கார்பரேட் ஊழல்னு சொல்லி போட்டு கார்பரேட் மீடியா செல்வாக்கு செலுத்தலாம், மக்கள்கிட்ட வாக்கா வாங்கிட்டு வந்து ஒரு அரசு பார்த்து கேள்வி மக்கள் பூரா கேட்கா, உணவு பூரா கேட்கு, அரசியல்வாதி பூரா கேட்கா, மாணவர்கள் இளைய தலைமுறை அவங்க ஒரு துண்டறிக்கையில கேட்ட கூடாதா? அம்மாடி தடை பண்ணுன்னு சொல்லி போட்டதுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனையாகி நிக்கி என்பதனால விலாதிரியா பார்க்க ஒரு சிறிய இடைவேளை. ஐஐடி நிர்வாகத்தை கண்டித்து மாணவர் அமைப்புகள் ஆர்ப்பாட்டம், ஸ்மிருதி இரானி உருவப்படம் எரிப்பு என்பதாகவும், இதே போல ஐஐடி போராட்டத்தில் கைதானவர்கள் விடுவிக்க வேண்டும் பாரிவேந்தன் கோரிக்கை என்பதாகவும், ஐஐடி நிறுவனத்தில் அமைதியை நிலைநாட்டும் வகையில் அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்திற்கு தடையை விலக்க வேண்டும் என்று கருணாநிதி வலியுறுத்தல் அப்படிங்கிற தமிழக மாணவர்களை பிளவுபடுத்த முயற்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தேசிய குழு உறுப்பினர் குற்றச்சாட்டு நம்ம சி மகேந்திர குடுகுடுன்னு கொடுத்திருக்கிறாரு என்பதையும் அவர் படத்தை போட்டிருக்காங்கன்னு சொன்னா, டியர் ஐஐடி டைரக்டர் அலோ ஃப்ரீ ஸ்பீச் ஆன் கேம்பஸ் என்று நம்ம திமுக எம்பி கனிமொழி எழுதிட்டார். ஓபன் லெட்டர் எழுதிட்டாங்க பாஸ்கர் ராமூர்த்திக்கு. ஆமா, எழுதி அட்ஜஸ்ட் டு லிஃப்ட் த பேன் ஆன் ஸ்டூடெண்ட் குரூப். அதாவது சென்னையில் இருக்கின்ற ஐஐடியில் இப்படி ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் சார்பாக ஒரு பெயரை போட்டு ஒரு மாணவர் மன்றத்தை வைத்து அதன் சார்பாக ஒரு துண்டறிக்கை போட்டால் அதற்காக அந்த மாணவர் மன்றத்தையே தடை செய்யும் அளவுக்கு அந்த ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய மனிதவள மேம்பாட்டுத் துறைக்கு அதிகாரம் இருக்கிறதா? அமைச்சகம் ஸ்மிருதி இரானியினுடைய சிந்தனையில் என்ன இருக்கிறது என்ற கேள்விகள் எல்லாம் இப்ப விவாதம். அவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறதாங்கிறது ஒரு கேள்வி. இது என்ன நடந்தது அப்படின்னா, இங்க இருந்து லெட்டர் போச்சாங்க, கம்ப்ளைண்ட் லெட்டர். ஐஐடில இருந்தே ஒரு குரூப்ல இருந்து கம்ப்ளைண்ட் லெட்டர் ஸ்மிருதி இரானிக்கு போச்சு அப்படிங்கிறாங்க. அதனால அங்க இருந்து ஐஐடி டைரக்டர் கேட்க, கமெண்ட்ஸ் கேட்க, இவர் அந்த இவங்க போட்ட பேம்ப்லெட் எல்லாம் பார்த்தா ஆமா உண்மைதான், மோடி அரசை பற்றி இவர்கள் எதிராக பேசியது உண்மைதான், இவர் ரிப்போர்ட் எழுதியிருப்பார் போல இருக்கு. அப்போ ஒரு அரசை பற்றி விமர்சனம் பண்ணி துண்டறிக்கையே ஒரு மாணவர் மன்றம் போடக்கூடாதா? இந்த நாட்டுல கருத்துரிமையே இல்லையா? சுதந்திரத்தில் உள்ள அடிப்படை உரிமை இல்லையா? அந்த சுதந்திரத்தின் அந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கின சிற்பி பேர்ல செய்யக்கூடாதா? 365 நாள் அப்படின்னு சொல்லி கடந்த ஒரு வாரமாகவே ஊர்ல இருக்கிற எல்லாரும் அதைத்தானே பேசிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதனால்தான் உடனடியாக அந்த ஷெட்யூல் காஸ்ட் கமிஷன் இருக்கிறது, அது எஸ்சி பேனல் நோட்டீஸ் டு ஐஐடிஎம் 6 answer from the institute over derecognition. Government not behind ban பாஜக சொல்லிட்டாங்க. நாங்க ஒண்ணும் இல்லையா? அடப்பாவங்க, பிரச்சனை வரும்போதெல்லாம் நாங்க இல்லங்கிறியா? இல்ல மக்கள் மத்தியில நீங்க இல்ல ஆட்சிப்படுவாங்க. ஸ்மிருதி இரானி அவங்க இல்லையா? ஸ்மிருதி இரானி அவங்க இல்லையா அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஆனா இத பத்தி விவாதிக்கிறாங்க பாருங்க ஊடகங்கள்ல, அவங்க நிலைப்பாடுதான் நம்மளுக்கு வியப்பா இருக்கு. ஏன் இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் எடுக்கிறாங்க? அதாவது இன்னமும் சொல்ல போனா ஒரு பேச்சு காட்சியில ஒருத்தர் சொல்லுதாரா, என்ன அவிய மேலையும் தப்பு இவிய மேலையும் தப்பு, ரெண்டு பேரும் தப்பு விட்டுருங்க, ரெண்டு பேரும் தப்பு. யார் அவங்க? யாரு இவங்க? யாரு? மாணவர் அமைப்பு மேலும் தப்பா. சரி, அதே மாதிரி இதை 1 மாதம் 1.5 மாதம் விட்டு விட்டு அதுக்கு பிறகு இப்ப நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும். ஐஐடி நிர்வாகம் மேலையும் தப்பா. மாணவர் அமைப்பு மேல என்ன தப்பு? மாணவர் அமைப்பு நீங்கள் பிறந்த பொழுது மாணவ மாணவியாக நீங்கள் குழந்தையாக பிறந்த நாட்டினுடைய சாதி கட்டுமானம் உங்களை தெளிவாக தாழ்த்தப்பட்டோர், பழங்குடி, பிற்படுத்தப்பட்டோர் சொல்லி இருக்குல்ல. அப்படி இருக்கும் பொழுது நீங்க இந்த ஐஐடிக்குள்ள வந்தது தப்புன்னு சொல்ல இல்ல, அந்த தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்ததே தப்பு அப்படிங்கிறாங்க.
தப்புன்னு சொல்லுவாங்க. தாழ்த்தப்பட்டவர் என்ற பேரை நீங்க வச்சிருக்கிறது தப்பு. அந்த சர்டிபிகேட் வச்சிருக்கிறது நீங்க தப்பு. பெரியார் பேர் நீங்க வச்சது தப்பு. அதனுடைய அடிப்படையில ரிசர்வேஷன் ஐஐடிக்குள்ள நுழைஞ்சது தப்பு. இந்தியாவுல கருத்துரிமை இருக்குன்னு நம்பி நீங்க ஒரு அமைப்பு கட்டுறது தப்புங்க. ஆமா, அந்த அமைப்பை நாட்டு நடப்பையெல்லாம் பேசுனது தப்பு. என்னன்னு பார்த்தா நேத்து ஓடுது பாருங்க இவங்க இணையத்துல வாட்ஸ்அப்ல எல்லாம் அந்த இந்த மாதிரி கருத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை ஒடுக்கியே இருக்கணுங்கிற கருத்தெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி ஒருத்தரை காட்டி ஒரு ஆசிரியரை ஒரு நடிகரை நகைச்சுவை நடிகரை அவரை மாதிரி இளம் முகத்தோடு வர்றாங்க ஐயான்னு சொல்றாங்க. அது மட்டுமா சொல்றாங்க, யோ இது ஹெச்ஆர்டி ஐயா, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் நமக்கு தான் தெரியுமா, மனித வள மேம்பாடு அப்படின்னா இது சிஆர்டி இல்லையா. அப்படின்னா என்ன? சிஆர்டினா என்ன? கார்பரேட் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இல்லைங்க. இது கார்பரேட்ஸ்க்காக ரிசோர்ஸ் தானேங்க நாங்க ஐஐடி மூலமா டெவலப் பண்ணி விட்டுட்டு இருக்கோம். அதுல கார்பரேட்ஸ்க்கு ஆதரவு கொடுக்கிறவரை நீங்க எதிர்த்து பேசலாமா? அதுதான் கேள்வி. அப்படி வருதோ? ஆனா நீங்க பிஆர்டி இல்லையாங்க அதுல. ஐயோ, பிராக்டிக்கல் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் இல்லைங்க. இப்படியாக பல்வேறு விஷயங்கள் உலா வரும் பொழுது நாம் கேட்பதெல்லாம் மேற்கத்திய நாடுகளில் இருக்கின்ற மாணவர் வளாகங்களில் பாருங்கள், கல்லூரி வளாகங்களில் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி என்று எல்லோரும் சேர்ந்து தூக்கி பிடிக்கிறீர்களே, அறிவாளி தளத்தில் உயரத்தில் இருக்கிறது என்று அந்த வளாகத்தை பாருங்கள். அங்கெல்லாம் மாணவர் அமைப்புகளுக்கு தேர்தல் நடந்து அந்த மாணவர் அமைப்புகள் வெற்றி பெற்று அந்த மாணவர் அமைப்புகள் அங்க இருக்கக்கூடிய எஜுகேஷன் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய கல்வியை தரத்தை உயர்த்துவது என்பதில் அது பங்களிப்பு செலுத்தும் அளவுக்கு வளர்கிறது ஐயா. அவர்களுக்கு பங்களிப்பு உண்டு ஐயா, அவர்கள் இல்லாமல் நீங்கள் இல்லையா என்பதை கூட இவர்களுக்கு சுட்டிக்காட்ட வேண்டிய மாணவர்களுக்கும் பேராசிரியருக்கும் இருக்கின்ற உறவே வேற. அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்காங்க. இன்னைக்கு அந்த ஜேஎன்யூல படித்த கடுமையா விமர்சிக்கிறாங்க ஜேஎன்யூ. ஆமா, அதை படித்த பல பேர் தான் இன்னைக்கு சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படிங்கிறது தொலைக்காட்சியை செறிவாக்குவதற்கு அரசியல் தளத்தில் உட்பட, அறிவாளி தளத்தில் உட்பட, அறிவியல் தளத்தில் உட்பட என்று சொன்னால், அதனால்தான் சென்னை ஐஐடியில் மாணவர் அமைப்புக்கு தடை, சர்வாதிகார நடவடிக்கையால் நாட்டின் அமைதி கெடும், மத்திய அரசுக்கு கருணாநிதி கண்டனம் என்பதாக மாணவர்களின் கருத்துரிமையை காலில் போட்டு மிதிக்கும் நடவடிக்கை கடும் கண்டனத்திற்குரியது. தடை செய்யப்பட்ட நடவடிக்கை அதிமுக அரசு ஆதரிக்கிறதோ என்ற ஐயம் ஏற்பட்டுள்ளது. தலைவர் கலைஞர் இங்கே சொல்லாம இருக்க முடியாது. ஆனால் அதிமுக அரசினுடைய போலீஸ் தானே அராஜகம் பண்ணியிருக்கு, அப்ப ஆதரிக்கிறதோ என்ற ஐயம் ஏற்படுவது உண்மைதானே. காவல்துறை எப்பொழுதுமே யார் எங்கே கூடினாலும் தடுக்கும் என்பதும், பெரிய பெரிய பணக்காரத்தனமான நிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படும் என்பதும் நடைமுறை விதிக்க. ஆனா மத்திய அமைச்சர்கள் சர்வாதிகார பணியில் தலையிடுவது இளைய சமுதாயத்தின் அமைதியை கெடுப்பதாகும். சென்னை ஐடியில் அமைதியான ஆரோக்கியமான கல்வி சூழலை நிலைநாட்டிட அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டத்தினை வாசகர் வட்டம் தான் சொல்லுதாங்க மாணவர் மன்றம் கொடுத்து தடையை நீக்கிடுக பிரதமருக்கு தலைவர் கலைஞர் வேண்டுகோள் என்பதாக நீங்க தலையிடுங்க தலைவர் கலைஞர். பிரதமர் நேரடியா நீங்க தலையிடுங்க அப்படின்னு சொல்லி அது மட்டும் சொல்ல 1947 திராவிட நாட்டு பத்திரிகையில அண்ணா இப்படி எழுதினாரு, இப்படி அது இதுன்னு எல்லாத்தையும் கொண்டாந்து வருவார்ல தலைவர் கலைஞர் என்று சொன்னால்தான் இந்த அளவுக்கு விவரங்கள் வில்லங்கமா போயிருக்கும் போது RSS இந்தியனைஸ்ட் எஜுகேஷன் என்று ஒன்று வந்திருக்கிறது. அதுதான் இதுவா நமக்கு தெரியலைங்கோ. ஏற்கனவே புதிய எஜுகேஷன் பாலிசி வரப்போகுது, HRD மினிஸ்ட்ரி புதிய எஜுகேஷன் பாலிசி வரப்போகுது அப்படின்னா அதுல ஏற்கனவே RSS பிரச்சார இருந்தவரை தானே அதுக்கு தலைவரா போட்டுக்கிறாங்க. இது நம்ம ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியிலே நம்ம சொல்லி இருக்கோம். அப்ப இந்த புது எஜுகேஷன் பாலிசி காவிமயமாக்கப்படும் கல்வி அப்படி சொன்னீங்கன்னா the official transforming education in the latest issue of RSS Mouthpiece organizer argued that Indianization does not amount to saffronization. Indianization amounts to accused some eminent historian of coining and abusing the term. It also attacked some vested interest beneficial from the British legacy in education. ஆனா உண்மைதான், மெக்காலே காலத்து கல்வித்துறை கல்வி என்பது அடிமைகளை வளர்க்கும் கல்வி என்பது ஆங்கிலேயரிடம் இறங்கியது என்பது வேண்டாம் என்று இந்திய நாட்டுக்கு தகுந்தாப்புல நாங்க சொல்றோம். கல்வி மயம்னு சொல்லாதியோன்னு அவங்களும் அதுல மாற்று கருத்து இருக்கவே முடியாது. ஆனால் இன்று ஐஐடியில நடந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது இந்தியனைசேஷன் என்பது டிஸ்கிரிமினைசேஷனுக்கு ஈக்குவலா இருக்குது. அதை கேள்வி கேட்காம நம்ம இருக்க முடியாது. நீங்களும் கேள்வி கேளுங்க. ஏபிவிபி என்ற அமைப்பில இருந்து என்று அவியலை பத்தி கேட்பாங்களா என்று சொன்னால் சென்னை ஐஐடி மாணவர் அமைப்புக்கு விதிக்கப்பட்ட தடை தற்காலிகமானது. பதிவாளர் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. தடை தற்காலிகமானதான். நாங்க எக்ஸ்பிளனேஷன் கேட்டோம்.
அதற்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாங்க. தற்காலிகமாக தான் தடை பண்ணிருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு பதிவாளர் சொல்லிட்டாங்க. தற்காலிகமாக நீங்கள் பதிவாளர் அவர்களே, உங்களுடைய அமைச்சகம் அவர்களே, நீங்கள் தற்காலிகமாக சமஸ்கிருதத்தை கொண்டு வருவீர்கள், சமஸ்கிருதத்தை கட்டாய பாடமாக்க முயற்சிகள், கட்டாயமாக நீங்கள் தற்காலிகமாக சமஸ்கிருதத்திற்கு பயிற்சி கொடுங்கள் என்று சொல்வீர்கள். தற்காலிகமாக இல்ல, அவங்க சமஸ்கிருத வாரம் என்பதை கொண்டாட ஆரம்பித்து விட்டார்கள். இப்படி சொல்லிவிடுவோம்ல, எதிர்ப்பு தற்காலிகன்றோம். இது என்ன காலிகம்னு நமக்கு தெரியலையா, அதை தனியா காவியகம்னு அவங்க சொல்றாங்க என்பதனால் ஒரு சிறிய மாணவர்கள் அப்பர்டைட் என்று சொல்லக்கூடிய நிறவரியின் தாக்குதலை அனுபவிக்கிறார்கள் என்பதாக ஒரு கட்டுரையை போட்டிருக்காங்களே 51 இருந்து வர்ற ஆங்கிலேயர்ல. இது என்ன அப்படின்னா, பள்ளிக்கூடங்களுக்கு இப்ப ஃபீஸ் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த பள்ளிக்கூடம் என்ன பண்ணுது இப்படின்னா, எல்லாத்துக்குமே ஒரு வழி கண்டுபிடிச்சிருவாங்க. ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 1 அரசு பிக்ஸ் பண்ண 35,800 ரூபாய் ஃபீஸ் கட்டுறவங்களுக்கு உங்களுக்கு 4.54 hours ஆஃப் ஸ்கூல் ஹவர்ஸ், 220 நாள் ஒர்க்கிங் டே ஸ்கூல் நடக்கும். ஆப்ஷன் 2 என்ன அப்படின்னா, அவங்க பிக்ஸ் பண்ண 59,800 ரூபாய் பணம் கட்டுறவங்களுக்கு உங்களுக்கு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் கொடுக்கும், நோட் புக் கொடுக்கும், ஸ்கூல் பேண்ட்ல சேரலாம், அலுமினி டே, டீச்சர்ஸ் டே, ஆனுவல் டே, 12th ஸ்டாண்டர்ட் ப்ரீ கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன், ஸ்போர்ட்ஸ், அட்வான்ஸ் இ கிளாஸ், இது எல்லாமே ஆப்ஷன் பி. என்ன காசு கொடு அந்த வகுப்புக்கு போ, அதிக காசு கொடு இந்த வகுப்புக்கு போ, அதை விட அதிக காசு கொடு இந்த வகுப்புக்கு போ என்பதாக தரம் பிரிச்சு கேவலப்படுத்தி சின்ன பிள்ளைகளை என்ன பால வித்யா பவன் போட்டுக்கிட்டு இப்படி எல்லாம் செய்தியனா அதுக்கு எதிராக அடையாளம் இன்னைக்கு பெற்றோர்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன போராட்டம் நடத்த போறேன்னு சொல்லிவிட்டு பியூசி துறை தெரிவிச்சிருக்காருல்ல. ஆமா, இன்னைக்கு போராட்டம் நடக்குது. அந்த அளவுக்கு நீங்கள் மாணவர்களை பிளவுபடுத்துறீர்கள். சி மகேந்திர சிபிஐ சொன்னது சரியா போச்சா? இந்த பள்ளிக்கூடத்திலே மாணவர்களை பிளவுபடுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வேலை புதிய இளைய தலைமுறை மீது நீ தாக்குதல் தொடுப்பாயானால் திருப்பி அடிக்கும். தமிழ்நாடு இந்திய துணைக்கண்டத்திலேயே முதலில் நிற்கும் என்பதை நான் சொன்னா, இதே மாதிரி நீங்க முதல்ல நின்னியோ நாங்க அதை மீறி சேவரி கொண்டாந்துட்டோம்ல, இந்த அலுவலகம் சொல்லுது, அதை மீறி சேவரி கொண்டாந்துட்டோம்ல, இங்க இருந்தானே எழுத்தியோ சரக்கு சேவை வரி மாநிலங்களுடைய காசை பூரா பறிச்சியோ எங்க ஊர்ல பாக்கெட்ல உள்ளதெல்லாம் கேட்டியெல்லாம். சேவை வரி உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது. செல்போன், ரயில் கட்டணம், ஓட்டல் செலவினம் அதிகரிக்கும். மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட சேவை வரி உயர்வு இன்று அமல். காய்கறி மளிகை பொருள் விலை உயரும், ஓட்டல் மொபைல் ரீசார்ஜ் பில் எகிரும். Many goods services more expensive from today. Mobile calls, hotels to cost more. Break up for increase in service tax from today. மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட சேவை வரி உயர்வு இன்று அமல். காய்கறி மளிகை பொருள் விலை உயரும், ஓட்டல் மொபைல் ரீசார்ஜ் பில் எகிரும். எல்லா பேரையும் தாக்கும். சேவை வரி உயர்வு இன்று முதல் அமல். ரயில் டெலிபோன் கட்டிடங்கள் அதிகரிப்பு. கச்சேரி சாலை நாளேடு தான் எதிர்கட்சி அப்படி போட்டுச்சுன்னா, அண்ணா சாலை தமிழேடே போடுது சேவை வரி உயர்வால் பில் எகிரும். ஆம்னி பஸ் டாக்ஸி கட்டணம் உயருது. என்ன இன்னும் உயரலாம். மத்திய அரசு தூய்மை இந்தியா திட்டத்திற்காக 2% வரி செலுத்த வேண்டும் என அறிவித்துள்ளது. இது இன்னும் செயல்பாட்டுக்கு வரவில்லை. விரைவில் இதுவும் நடைமுறை. அவர் செஸ் கொண்டு வந்தார்ல நம்ம சிதம்பரம், 1% எஜுகேஷன் கொடுத்தாரு, அதனால சேவை வரி உயர்ந்துச்சு. ஆமாங்க, சேவை வரின்னு சொல்லி போட்டு கல்விக்காக சொல்லி சிதம்பரம் நம்மகிட்ட 1 பைசான்னு புடுங்கி வச்சாரு. ஆமா, அப்ப கூடுச்சு. அந்த பணத்தை எங்க கொண்டு வச்சாரு? கல்விக்கு எங்க கொடுத்தாரு? அந்த மாதிரி கல்விக்கு அந்த பணத்தை முழுமையா செலவு செய்யல அப்படிங்கறதா உண்மை. அப்ப உண்மையாவே நீ கல்விக்காக களவாங்கல மக்கள் காச, வரிங்கிற பேர்ல களவாங்கல மக்கள் காச, கல்விக்காக களவாங்கல, வேற எதுக்காகவோ நீ களவாண்டிருக்க என்றெல்லாம் பேசுவான். களவாங்கிற வேலையை தான் நான் செய்ய முடியும் சட்டம் போட்டு, செலவு பண்ற வேலையை எல்லாரும் சேர்ந்துல செய்வாங்கன்னு அவரு சொல்லுவாரு. அதனால இப்ப இவரு போட்டிருக்க அந்த 2% தூய்மை இந்தியாவுக்காக 2% 14% உள்ள அடங்கல. இதுவரையும் நம்ம கட்டிட்டு இருந்த சேவை வரி 12.46. இன்று முதல் 1ஆம் தேதி முதல் 14 விழுக்காடு. இதுல இன்னும் 2 விழுக்காடு கூட்டினா அது 16 விழுக்காடு. எங்கேயோ போய் நிற்கும் எல்லா செலவினங்களும். இணையத்துல தொடர்பு கொடுத்தவங்களுக்கெல்லாம் வந்துருச்சு குறுஞ்செய்தி, ஐயா கூடும் ஐயா சேவை வரியை விட்டு நீங்க போன முறை தான் நாங்க சொன்னோங்கிற காசை தான் கட்டணும் நினைக்காதீங்க, கூட கட்ட வேண்டியிருக்கும். அது என்ன நடத்திட்டாவ. இப்படி ஜிஎஸ்டி எனும் பொருட்கள் சேவை வரி 3 என்பதாக ஒரு கட்டுரையை எழுதி இந்த தமிழகத்தில
பொதுவாக வரி அமைப்பு நிலையாகவும் சீராகவும் இருக்கணும். ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொன்று விற்பனை வரி அமைப்பு மாறுபடுறதும் பல வரி இருக்கக்கூடாது. அதுக்காக எல்லாத்தையும் சமமாக்குறாங்களாம். சமமாக்குவதுன்னா குறைச்சி சமமாக்க ஏன் கூட்டி வைக்க? இதில் இருந்து மாநிலங்களை கொள்ளையடிப்பது மட்டுமல்ல, மக்கள் ஒவ்வொருவரையும் கொள்ளையடிப்பது என்பதை பழக்கமாக கொண்டு இன்னைக்கு கூடுதுன்னு சொன்ன விலைவாசி உயர்வு. அதான் அழகா சீதாராம் யெச்சூரி சென்னைக்கு வந்தவர் சொன்னார், ஐயா நேரடியாக வரி என்பதை அந்நிய நாட்டிலிருந்து ஒரு மூலதனங்களுக்கு குறைத்து விட்டு மறைமுக வரி என்பதை விலைவாசி உயர்வின் மூலம் எங்க கையிலிருந்து பிடுங்குறீங்களா ஐயா என்று இந்த அரசை பத்தி சொன்னார். இப்படி அரசை பற்றி பொருளாதார நிபுணர் பார்வையில், பொருளாதார விமர்சன பார்வையில் யாராவது சொல்லிவிட்டாங்கன்னா, மாணவர் வாசகர் வட்டம் சொல்லிவிட்டாங்கன்னா, அது பெரியார் அம்பேத்கர் பேரை வச்சு சொல்லிவிட்டாங்கன்னா அதுக்கு தடை. அப்ப மக்கள் எல்லாம் சேர்ந்து இனி உடை இப்படித்தானே வரும் என்பது புரிய வேண்டாமா? இதே மாதிரிதான் நிலத்தை பறிக்க 3ஆம் முறையாக அவசர சட்டம், ஜனாதிபதி ஒப்புதல். நிலம் கையகப்படுத்துவதற்கு 3ஆம் முறையாக பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு ஜனாதிபதி ஒப்புதல். இவர் எல்லாத்துக்கும் ஒப்புதல் கொடுத்துருவாரு போல. இப்ப இந்த நிலம் கையகப்படுத்த சட்டம், அவசர சட்டம் அவசரமா டிசம்பர்ல கொண்டு வந்தாங்க. டிசம்பர்ல கொண்டு வந்தே 3 மாசத்துக்குள்ள அது இதாகணும், அது முடியல அப்படின்னு சொல்லி திருப்பி மார்ச்ல கொண்டு வந்தாங்க. மார்ச்ல கொண்டு வந்தது திருப்பி இவங்க மாநிலங்களவையில அது வேலைக்கு ஆகல அப்படின்னு சொல்லிட்டு ஜூன் 2ஆம் தேதியோட முடியுது அப்படின்னு நேற்று அவசரமா மீண்டும் இந்த அவசர சட்டத்தை பிரணாப் முகர்ஜி பாராளுமன்ற பாதையை அவர்கள் ஏற்கவில்லை என்று தெரிகிறது ஆழ்வோ. அதாவது அவங்க ஆட்சிக்கு 365 நாள். இந்த 365 நாள்ல 13 அவசர சட்டம் கொண்டு வந்துட்டாங்க. மக்களவையில் 282 ஓட்டு தொகுதி ஆட்கள் இருந்தும் மெஜாரிட்டி இருந்தும் நீங்க மாநிலங்களவையில எதிர்ப்பு வருது என்பதை புரிஞ்சுக்கிட்டு இந்தியாவினுடைய பாராளுமன்ற பாதையை ஏற்கவில்லை, அங்கீகரிக்கவில்லை. மாறாக அதிகார நிர்வாக ரீதியாகவே ஆட்சி நடந்து விரும்புகிறீர்கள். சங்க திட்டு தானே. இவ்வளவு அவசரமா இந்த நிலம் கையகப்படுத்தி கார்பரேட்ஸ்க்கும் கொடுக்கணும் அப்படிங்கறதுல ஒத்த காலில் நிக்கிறாரு. ஒரு பக்கம் விவசாயிகளுக்காக கிசான் டிவி, அது கிசான் டிவில ஷோ மட்டும் காட்டுவாங்க போல இருக்கு. நிலமே இல்லாம விவசாயி எதுலயா விவசாயம் பண்ணுவோம் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? ஒரு விவசாயி என் முகத்தை படம் காட்டினா போதும், என் நிலத்தை பூரா நீங்க எடுத்துட்டு போங்க, படம் காட்டுங்க, படம் பார்த்துக்கிட்டே இருப்போம், இலவச டிவியில அப்படியே நாங்க ஊறி போயிட்டோம் என்று சொல்லுவான்னு எதிர்பார்த்திருக்காங்க சொத்துக்கு இல்லாம. என்றால் இதற்கெல்லாம் வழிவரைக்கத்தான் உலக நாடுகளுக்கெல்லாம் சுற்றுலா செய்து நமது தலைமை அமைச்சர் இப்பொழுது முதலில் எங்கே போகிறாருன்னா ஒரு பெரிய பிரேக் த்ரூ, வரலாறு இல்லாத சாதனை காட்டுறாரு பாரியா பாரு என்றால் என்ன, யாருக்கு வேதனை நமக்கு தெரியாது. மோடி டு பி ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இன் இஸ்ரேல். மோடி வில் பி தி ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் டு விசிட் இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீன். அதாவது அந்த பக்கம் தப்பு இந்த பக்கம் தப்புன்னு ஒரு பெரிய அறிவாளி சொன்னார்ல, அதே மாதிரி அந்த மாதிரி அந்த பக்கமும் நாங்க பாத்துக்கிறோம், இந்த பக்கமும் பாத்துக்கிறோம், பிரச்சனை இல்லைங்க. அந்த பக்கம் இருந்தால் தான் இந்த பக்கம் எந்திக்க முடியாது. ஆனா மோடி அங்க இருக்கும்போது பாலஸ்தீனுக்கு ஆதரவுன்னு சொல்லி இந்தியாவுக்கு வந்த உடனே இஸ்ரேலுக்கு ஆதரவா மாறினாருங்க. ஆண்டான் இருக்கணும், அடிமையும் இருக்கணுங்க, ரெண்டு பேரையும் நாங்க வலியுறுத்துவோங்க. சிங்கள பௌத்த பேரினவாதம் இருக்கணும், அதுக்கு நாங்க பயிற்சி கொடுப்போங்க. என்ன தமிழ் போராளிகள் இருக்கணும், கூட்டு அவங்களுக்கு பயிற்சி கொடுப்போங்க. அது சண்டை போட்டுக்கிட்டு தரங்க நாங்க இருக்க முடியும். இங்க மீனவர்களோடையும் பேசுவாங்க, அங்க இலங்கை அரசோடையும் பேசுவாங்க. ஆமாங்க, ரெண்டு பேருக்கும் சரி சரி சொல்லுவோங்க அப்படின்னு சொல்லி போட்டு சொல்ற மாதிரி இந்த இஸ்ரேலுக்கு கிளம்புகிறார் என்பது உள்ளபடி. ஆனா இன்னும் டேட் பிக்ஸ் பண்ணலையா? இந்திய தலைமை அமைச்சர்கள் யாருமே செய்யாத ஒரு மாபெரும் சாதனையாக. ஆமா, இதுவரை எந்த தலைமை அமைச்சரும் போனதில்லை, யாருமே துணியாத ஒரு விஷயமாக. அதாவது இஸ்ரேல் ஆதிக்கம் செலுத்துகிறது, ஜியோனிசம் என்ற நிறவெறி வன்முறையை செலுத்துகிறது, அதனால் அதை எதிர்க்க வேண்டும். பாலஸ்தீனம் என்பது விடுதலை அடைய வேண்டும், அந்த தேசிய இனம் விடுதலையில் மட்டும்தான் அந்த மக்களுக்கு வாழ்வு என்பதால் இந்தியாவில் 65 ஆண்டுகளாக வருகின்ற ஆட்சியாளர்கள் எல்லாம் தெளிவாக ஒரு விவகார கொள்கையை எடுத்தார்களே. அதற்கு எதிராக சுஷ்மா என்ற அம்மையார் வந்த பிறகு அவிய பகிர்ச்சிக்குவாங்க, இவிய பயிற்சிக்குவாங்க, நாங்க ரெண்டு பக்கமும் இல்ல, ரெண்டு பக்கமும் தூதரகம் வச்சுக்குவோம், அங்கீகரிப்போம் சொன்னாங்களே. அந்த பாதையில் இப்பொழுது செய்யக்கூடிய இந்த மோடியினுடைய அந்த ரெண்டு பக்கமும் அங்கீகாரங்கிற கூட சந்தேகமா இருக்கு. காரணம் என்னன்னா, இவர் இந்த 2014 யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி மீட்டிங் போகும்போது அங்க பெஞ்சமினை மட்டும் தான் பார்த்தாரு, இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் மட்டும் தான் பார்த்தாரு. பாலஸ்தீனாலும் அங்க அப்பாஸும் அங்கதான் இருந்தாரு, அவரை பார்க்கல, அவரோட எந்த இன்டர்வியூ நடக்கல. இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் மட்டுமே பெஞ்சமினை மட்டும் பார்த்தாரு. அவரு ரெண்டு பேரையும் அங்கீகரிக்கும் சொல்லுவோம், அதுல வசதியா இருக்கிற பக்கம் போய் சாப்பிட்டுட்டு போயிடுவோம். இப்படி போல இருக்கு. ஏன்னா இதை பார்க்கும் பொழுதுதான் இந்திய முஸ்லீம்கள் உடனடியாக, இந்திய மக்கள் ஒட்டுமொத்தமாக தொலைநோக்கு பார்வையில்
ஏன்னா இந்திய மக்கள் என்பதில் நாம் பல்வேறு நீரோட்டங்கள் இருக்கும்போது கொள்கை நீரோட்டங்கள் விஸ்வ இந்து பரிஷத் என்ற இந்துத்துவா என்று எல்லோராலும் முத்திரை குத்தப்பட்டாலும் சங் பரிவாருடைய பார்வை என்பது என்ன? ஐயா, நீங்கள் உலகத்தில் அமெரிக்காவும் அமெரிக்காவுடன் சேர்ந்த நிலவரிகளும் உலகத்தினுடைய நாடுகளை அரபு நாடுகளை அடக்குவது என்பது ஏற்கவில்லை என்பதுதான் நிலைப்பாடு. சதாம் ஹுசேனுக்கு நீங்கள் ஈராக் மீது அமெரிக்கா படை தொடுத்த பொழுது ஆக்கிரமித்த பொழுது இந்திய துணைக்கண்டத்திலேயே சென்னையில் இருக்கின்ற விஸ்வ இந்து பரிஷத் மட்டும்தான் இங்கே உடனடியாக ராதாராஜன் ஒரு கூட்டத்தை நடத்தி ஈராக்கினுடைய தூதரை டெல்லியில் இருந்து வரவழைத்து அமெரிக்காவுடைய ஆக்கிரமிப்பு கடும் கண்டனம் கொடுத்தாங்க. சதாம் ஹுசேனுக்கு ஆதரவாக எண்ணி பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு இந்தியாவினுடைய தாய்நாட்டு பற்று என்பது விஜில் இந்தியா கூட அப்பொழுது ஒரு கூட்டம் வச்சது. விஜில் இந்தியா தான் வச்சாங்க. ஆனாலும் கூட அந்த மாதிரி அதுல என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா? தெளிவாக அமெரிக்காவினுடைய அனைத்து பொருட்களையும் கூட எதிர்க்கும் அளவுக்கு மனோநிலை. இப்படியாக தாய்நாட்டு பற்று கொண்டவர்கள் இங்கே சங் பரிவாருடைய நீரோட்டத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எதிர்த்து கேட்க மாட்டார்களா? பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த நிலையிலிருந்து இஸ்ரேலுக்கு போவது என்பது நிறவரி கொள்கையை ஆதரிப்பதாகாதா என்ற விஷயமும் சேர்ந்து இந்தியாவினுடைய மனச்சாட்சி உங்களுக்கு எதிராக இருக்கிறதை மோடி அவர்களே, முஸ்லிம்களும் கூட உடனடியாக கொந்தளித்து விடுவார்களே மோடி அவர்களே, உங்கள் மீது நம்பிக்கை இழந்து விடுவார்களே மோடி அவர்களே என்று நாம கேட்டா அதுக்கு நாங்க ஏற்பாடு பண்ணிட்டோம்ல. புல்லிங் த ரைட் பங்களாதேஷி ஸ்ட்ரிங் என்பதுதான் ஏற்பாடா? பிரைம் மினிஸ்டர் ஜூன் 6 பங்களாதேஷ் விசிட் வில் பி த கல்மினேஷன் ஆஃப் preparation by a team of key actors ன்னு சொல்லிட்டு ஏற்கனவே யார் யாரோட எல்லாம் பங்களாதேஷோட ஒரு ரிலேஷன்ஷிப் உருவாக்கி இருக்காங்க. ஏன்னா பிரசிடென்ட் பிரணாப் முகர்ஜி பங்காளி பேசுவார் இல்லையா, அவர் தான் ஃபர்ஸ்ட் லிங்க். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் இதோட யார் யார் லிங்க் கொடுத்திருக்காங்க, கடைசியில் அவங்களுக்கு நிலம் கொடுத்த விஷயம், இது எல்லாமே he is pulling the right string with Bangladesh. So minorities நாங்க அப்படி ஒதுக்கல. சிறுபான்மையினருடைய வாக்குகளை இப்படி வாங்கிவிடலாம் என்று நினைக்கிறாரா என்ற கேள்வி வருதா? அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மோடி பிளேஸ் செக்குலர் கார்டு as NDA tries to move minorities ன்னு சொல்லி டயலாக் வித் கிறிஸ்டியன் லீடர்ஸ். அதாவது கிறிஸ்துவ தலைவருடன் பேச்சுவார்த்தை என்பதாக அம்பத்தூரில் இருந்து ஒரு ஆங்கிலேயத்திலே முத பக்கத்திலேயே போடும் அளவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்றைக்கு சிறுபான்மையினர் மீது உங்களுக்கு மிட்டாய் தரோம், மிட்டாய் தரோம். அதுக்கு ஏற்பாடு அருண்ஜேட்லி பண்றாரு. 13 கிறிஸ்டியன் லீடர்ஸ பார்த்து அவர் பேசியிருக்காரு. அவங்க அங்கங்க கார்டை கரெக்டா பிளே பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கேட்பதெல்லாம் உள்ளபடியே முந்தா நேற்று பாத்தீங்கன்னா அங்க இளையாங்குடியில இந்திய தௌஹீத் ஜமாத் ஒரு கூட்டத்தை போட்டு இந்த வக்ஃபு சொத்துக்கள் என்பதாக இருக்குது, அதை பற்றி நீங்க மீட்டெடுங்க ஐயாங்க. அப்ப அவர்கள் கேட்பதெல்லாம் மோடி அரசாங்கம் எங்களுக்கு எதிராக இருக்கிறது என்று பகிரங்கமாக சொல்லுதாங்க. அதனுடைய தலைவர் சம்பாக்கர், இந்த துணைத் தலைவர் முனிரலாம். அதுல நம்ம செந்தமிழ் தலைவர் சீமானும் பேசுறாரு. அவரும் சொல்லுதாரு, ஏயா பூரா சட்டகிட்டையெல்லாம் தன் பேரையே எழுதிட்டாரு அப்படி அவங்க கேட்காரு. அவர் எழுதலங்க, நெய்தவன் எழுதிட்டான். அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவருக்கு அதெல்லாம் தெரியாது. எப்படியோ இப்படி எல்லாம் கேட்காங்க. இப்படி கேட்டவங்க வக்ஃபு சொத்து திருப்பி மீட்டெடுக்கணும், தமிழ்நாடு அரசு கூட மீட்டெடுத்தோம் 600 கோடிக்குன்னு சொல்லி எங்கள்கிட்ட சொன்னாவை சந்திக்கும் பொழுது அம்மா செல்வி ஜெயலலிதா, ஆனா பாருங்க எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கல, அந்த பாருங்க இப்பவும் பாருங்க நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் சொன்னிய கொடுக்கல, இப்போது கொடுங்கம்மா என்பதெல்லாம் அவைய கேட்டாங்கன்னா அந்த வக்ஃபு சொத்து என்பது என்னையா என்ற விஷயத்துல மோடி அவர்களை ஏப்ரல் மாதம் சந்தித்த சுன்னத்துள் என சிந்தனை உள்ள தமிழ்நாட்டில் இருந்து போனவர்கள் உட்பட இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கின்ற அகில இந்திய வக்ஃபு பாதுகாப்பு அமைப்பு என்பது சந்தித்து சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்களாம்? புதிய விஷயமா இருக்குதுங்க. சரி, நமக்கே புது செய்திங்க. 1954ஆம் ஆண்டு தியோபந்தி குரூப்னு ஒரு குரூப்புக்கு ஆதரவாக ஒரு சட்டம் இயற்றப்பட்டது என்று சொல்றாங்க இந்தியாவில். ஆமா, உத்தரப்பிரதேச தியோபந்த் ஒரு நகரமா, அங்க இருக்கக்கூடிய தருல் உல்லும் என்பவர்களுக்கு சார்பாக, அதாவது இவர் என்ன சொல்றாங்க, இஸ்லாத்திலேயே தர்கா வழிபாடு என்பதை அங்கீகரித்து சுஃபி வழியில் வந்திருக்கிறார்கள். அதற்கு எதிராக இன்றைக்கு தௌஹீத் என்று தமிழ்நாட்டில் விவாதிக்கப்படுகிறது. வாஹாபி என்பதாக அந்த சவுதியில் இருந்து வரக்கூடிய அந்த சிந்தனை போக்கு வருகிறது. அவர்கள் தான் தியோபந்தி. அவங்களுக்கு தான் இந்த சொத்து பாதுகாப்புக்கெல்லாம் மெம்பரா போடணும்னு ஒரு சட்டமா. ஓஹோ. அப்ப பெருவாரியா இருக்கிற சுன்னத்துள் என்ன செய்வாங்கன்னு அவையாக்காவ. அத நீங்கள் நேரடியாக அந்த தியோபந்தி தருல் உல்லாமில் இருந்து ஒரு சான்றிதழ் வாங்கி கொண்டு அதன் மூலம் தான் வக்ஃபு சொத்துக்கு ஒவ்வொரு ஜமாத்திலையும் உறுப்பினர் ஆகலாம்னு அதுல இருக்குதான்.
இதை 1961ஆம் ஆண்டு பாகிஸ்தானில் இருக்கிற ஆயூப் கான் தன்னுடைய ஆட்சியில் அவரும் சுஃபி எதிர்ப்பு என்பதனால் இதே போன்ற ஆதரவான தௌஹீத் சொல்லலாம் என்ற சட்டத்தை அங்கு கொண்டு வந்துட்டாரு. 1979ல ஜியா உல் ஹக் பாகிஸ்தான்ல இருக்கும் பொழுது இப்படி வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் பறித்தெடுத்து இந்த வஹாபி குரூப் கையில கொடுத்து விட்டாரு என்று குற்றம் சாட்டுறாங்க. அதனால 1995ல அஜாய் ஷஹானி கமிஷன் நடுவண் அரசு ஒன்றை நிறுவி அது ஒரு ஆய்வு செய்து அந்த நிலங்களை எல்லாம் யார் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் என்று 1995ஆம் ஆண்டு ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்து யாரா இருந்தாலும் இஸ்லாமியர்களில் அவர்கள் வஹாபியாக இருக்க வேண்டும், தௌஹீதா இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, யாரா இருந்தாலும் உறுப்பினராக்கலாம் என்று கொண்டு வந்திருக்காங்களாம். அப்ப வெல்லிங்டன் பள்ளிக்கூடம் இருக்குதே நம்ம திருவல்லிக்கேணியில, அதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஒரு தர்கா இருக்குங்க, நீலமாஷா தர்கா, அதுல கூட முத்தலி பிரச்சனைங்க, 20 வருஷமா வழக்கு இருக்குங்க. அந்த 3 லட்சம் ரூபாய் வாடகை வர வேண்டியது 85,000 ரூபாய் வாடகை மட்டும்தான் கணக்கு காட்டுறாங்க என்பதாக கொண்டாந்து அவங்க வேற சொல்லுதாங்க. சரி, இப்ப வக்ஃப் மீட்டுறாங்கல்ல, மீட்டு இருக்கிற சொத்து இப்ப யாருக்கு தான் கொடுப்பாங்க? அப்ப வஹாபிகளுக்கு கொடுப்பாங்களா இல்ல தௌஹீத் ஜமாத் கொடுப்பாங்களா? மக்களுக்கு, அந்த ஜமாத்தில் உள்ள மக்களுக்கு போய் சேர வேண்டும், மக்களுடைய பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்க வேண்டும் கொண்டாடணும். அதை செய்யலையே ஐயா. குமரியில் இருந்து வந்தவர் இப்ப உள்ள வக்ஃப் சேர்மன் இவங்க வேற குற்றம் சாட்டுதாங்க. இவங்க போய் அங்க போய் பார்த்துட்டாங்களா நம்ம மோடி அவர்களை? ஆமா, நான் இதை கவனிக்கேன்னு சொன்னாராம். நமக்கு என்ன அச்சம் வந்துட்டுனா, மறுபடியும் பிளவை ஊக்குவிப்பதற்கு இஸ்லாமியர்களுக்குள் அண்ணாச்சிக்கு ஒரு சந்தர்ப்பமா, ஈஸியான சந்தர்ப்பம் ஆயிடுச்சு. இப்ப இஸ்லாமியரும் இந்துக்களும் பிளவுபட்டு இருக்கணும், அப்பதான் நாங்க கொண்டாட முடியும். இஸ்லாமியர்களுக்குள்ளேயே பிளவு இருந்தால் அதையும் நாங்கள் தூண்டி விட்டு நல்லா குளிர் காய்வோமே அப்படிங்கறது நம்மளுக்கு பயமா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு. என்ற அளவுக்கு இருக்கும் பொழுது யூஎஸ் ஏர்லைன் ரெஃப்யூசஸ் டு சர்வ் முஸ்லீம் என்பதான செய்தியும், எனக்கு அமெரிக்கா தான் பயிற்சி அளித்தது என்ற ஐஎஸ்ஐ பயங்கரவாதி பகீர் பேட்டி அப்படின்னு எடுத்து, அது வேற ஆபத்தான செய்தியா இருக்கு. இஸ்லாமியா இன் ஏர்ஸ்பாஸ் ஏர்லைன் பாய்காட் த்ரெட்ஸ் என்று நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள், நீங்கள் முஸ்லீம் என்பதற்காக அந்த பொண்ணு பேரு தஹரே அகமது அவர்களுக்கு இது என்ன உள்ள ஏத்த விடாம பண்ணிய விமானத்துல நாங்க எல்லாருமே உங்க விமானத்துல ஏற மாட்டோம்னு அங்கே எதிர்ப்பு வந்துட்டான். உலகம் பூரா உள்ள எதிர்ப்பு தான் போல் இருக்கு. அதுக்கு என்ன ஆலோசனை சொல்லுதாவ? நீங்க சவுதி தானே 54 நாடுகளை கையில வச்சுக்கிட்டு இருக்கு, அதன் மூலம் அமெரிக்காவுக்கு சாதகமா இருக்குது. நீங்க சன்னிக்கு அதுதானே தலைமஞ்சு எழுதியோ, வஹாபிக்கு தானே அதுவும் தலைமஞ்சு எழுதியோ. அப்ப நீங்க அங்க சொல்லி ஐயா ஒப்பந்தங்கள்ல டாலர், அமெரிக்க டாலருக்கு தான் நாங்க பெட்ரோலியம் ப்ராடக்ட் என்ற பெட்ரோலையும் டீசலையும் கொடுப்போம்னு சொல்லி ஒப்பந்தம் இருக்கக்கூடாது. மொத்தமாக உலகத்தில் இருக்க எல்லா டிரான்சாக்சனையும் அமெரிக்க டாலர் தான் இருக்கிற ஒப்பந்தம் இல்லாம ரஷ்யாவுக்கு ரூபிள்ல கொடுப்பேன், இந்தியாவுக்கு ரூபாயில கொடுப்பேன், சீனாவுக்கு எண்ணில கொடுப்பேன் என்று சொல்லுங்க. ஷியாவை சொல்லுதிய குற்றம். ஷியா ஈரான்ல இருந்து ஜெர்மனுக்கு ஜெர்மனியில கொடுப்பேன்னு சொன்னதுனால தானே நீங்க P5+1 சொல்லி போட்டு பேச்சுவார்த்தையில ஜெர்மன் வருது என்ற கேள்வி கேட்காங்க. இத சன்னியில உள்ளவங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த சந்தையில் பெட்ரோலியம் டீசலுக்கு சவுதியை இப்படி செய்யுங்க நாடுகள்ல இருக்கிறவங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியும். ஏன்னா பெட்ரோல் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு பரிந்துரையா வைக்கிறாங்க. இதை நீங்க நிர்பந்திப்பீங்களான்னு இங்க உள்ள தௌஹீத்தை பார்த்து கேட்கறது நியாயமா இருக்க என்பதனால ஒரு சிறிய இடைவெளி. 50-member team to work for Jayalalitha. Almost the entire cabinet is expected to shift base to RK Nagar for campaigning. RK Nagar இடைத்தேர்தல் பணிக்கு 28 அமைச்சர்கள் உட்பட 50 பொறுப்பாளர்கள் நியமனம். Cadres told to work for RK Nagar by poll என்பதாக சொன்னால் 50 பேர் கொண்ட தேர்தல் பணிக்குழு ஜெயலலிதா அறிவிப்பு என்று ஆர்கே நகருக்கு சொல்லும் பொழுது அதிமுக தேர்தல் பணிமனை திறப்பு, ஆர்கே நகரில் அமைச்சர்கள் பிரச்சாரத்தை தொடங்கினர். வீதி வீதியாக சென்று ஜெயலலிதாவுக்கு வாக்கு சேகரிப்பு. அப்படியே கையை கூப்பிட்டுக்கிட்டு தாடி வளர்த்து அப்படியே இருக்காருங்க ஓபிஎஸ் போனா யாராவது ஓட்டு போடுவாங்களாங்க? நீங்க ஏன் அப்படின்னு சொல்லுதியா? அவரு இருந்த 7 மாசத்துல ஒண்ணுமே செய்யலாம், அமைதியா இருந்தாருங்கிறதுல பிரச்சனையா இருக்குது. அது மட்டும் சொன்னா பரவாயில்ல, என்ன சொல்லிட்டா வேண்டாம், தம்பி அது மாதிரி ஆக்கும் இது மாதிரி ஆக்கும், யோ அது மாதிரி இது மாதிரி எல்லாம் இல்ல முந்தா நேத்து கூப்பிட்டு தோட்டத்துல விசாரிச்சு கடுமையா திட்டிவிட்டாவ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா இருக்கட்டும் ஐயா, அது எல்லாம் இல்ல, அவிய
சம்மந்தி இருக்காவோ என்ன அங்க வந்து மதுரையில வந்து அட்வொகேட் ஜெனரலா அவரே பாருங்க அங்க கோவில்பட்டியில பாதி இடத்த எடுத்துட்டா வாங்கி வச்சுட்டாரு, அதனால அவரை நீக்க போற அப்படி அவரோட ரிசைன் பண்ணலையே அப்படின்னு கேட்க வேண்டியது இல்ல. அது சம்மந்தி பையன் வந்து இங்க ஹவுசிங் போர்டுல வந்து இருந்தார் லீகல் அட்வைசரா, அவரை கூட இங்க இருந்து கார்ல கோவில்பட்டி போகும்பொழுது இம்புட்டு தூரம் மூட்டை முழுக்க ரூபா நோட்டை கொண்டு போவாரு, அதனால அவரை வந்து டெர்மினேட் பண்ணிட்டாவோ. யோ இப்படி எல்லாம் சொல்றீங்களே, ஆனால் அப்படி அல்ல. ஓபிஎஸ் லீட்ஸ் கேம்பெயினின் ஆர்கனைசர், அவர் தான் தலைமை தாங்கி நடத்துவார் அந்த பரப்புரையை எனும்பொழுது ஜெயலலிதாவை போட்டியின்றி தேர்வு செய்ய வேண்டும். எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் சொல்லியிருக்காரு. எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் தமிழ் மாநில காங்கிரஸ் ஒரு மூத்த தலைவர். சரி, தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்தவரை அவர்கள் ரொம்ப தெளிவா காங்கிரஸ் திமுக கூட போகும்போது இது அதிமுக கூட வந்துட்டாக நம்ம சொல்லல, வருதுக்கு நேரடியா கேட்டுட்டாக நம்ம சொல்லல, எங்களுக்கு 15 சீட்டு கேட்டா 10 சீட்டாக கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க நம்ம சொல்லல. ஆனா அவர் என்ன காரணம் சொல்றாரு தெரியுமா? 1981 ஆண்டு இப்படித்தான் திருப்பத்தூர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தது, அது காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதி. அப்ப காங்கிரஸ் வெற்றி பெற்ற தொகுதினால அது காங்கிரஸ்க்கே விட்டு கொடுத்துடணும். அப்ப எம்ஜிஆர் சொன்னாரு, காங்கிரஸ் கூப்பிடவே இல்லை, எம்ஜிஆரே வந்து பிரச்சாரம் பண்ணாரு காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கு. அதனால அந்த சிறப்பான மரபை கடைபிடித்து எல்லோருமே வந்து இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, ஆரோக்கியமா. இதத்தான் நம்ம வந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, ஏன் இப்படி வீணா பணத்தை செலவு பண்றீங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, அது கொஞ்ச நாளா என்னவோ இந்த தொகுதியில இந்த கட்சி தான் ஜெயிச்சுன்னா எந்த கட்சி ஜெயிச்சோ அந்த கட்சியில இருந்து ஒரு பிரதிநிதியை போட்டுட்டு போங்கய்யா, எதுக்குயா எங்க பணத்தை செலவு பண்றீங்க? இடைத்தேர்தல் போட்டியா இன்று இறுதி முடிவெடுக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் என்றால் ரிஷிவந்தியம் தொகுதியில் 20 கோடி மேம்பாலம் பிரதமர் நடவடிக்கையால் தேமுதிக மகிழ்ச்சி என்று டிஎம்டிகே கேப் இந்த ரிஷிவந்தியம் கிராண்ட். அப்ப தேமுதிக முன்ன நிறுத்தி பாஜக பின்னல் நின்று வருதா ஆர்கேனருக்கு நமக்கு தெரியாது. இடதுசாரிகளின் நிலைப்பாடு ஜூன் 3ஆம் தேதியில் அறிவிப்பு என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிற்க போகிறதா அதுவும் தெரியாது. லெட் மே டேர் டு என்டர் பைபோல் ஃப்ரே அப்படின்னு எடுத்து போட்டிருக்காங்க இந்த ஏடு. ஆனா ஆர்கேனர் போட்டியா 2 நாளின் முடிவு தமிழிசை சவுந்தரராஜன் தகவல் என்ற செய்தியும் வந்திருக்கும் பொழுது உள்ளபடியே கருணாநிதி மாதிரி ஓடி ஒழிய மாட்டோம் அப்படின்னு சிபிஐ சொல்லியிருக்காருங்க. யாரு? இந்திய கம்யூனிஸ்ட் இல்ல நம்ம பொன்னாச்சி அவங்க என்ன அப்படி சொன்னால் உள்ளபடியே பாஜக தேமுதிக முன்னிறுத்தி வருமானால், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நின்று மாற்றுக் கட்சி உதவியை வாங்கிக் கொண்டு அவர்கள் வருமானால், தலைவர் கலைஞரும் ஸ்டாலின் அழைப்புதல் மூலமாக ஒன்றுபடுத்துவோம் என்பதாக தேமுதிகவை நிப்பாட்டி இங்கிருந்து இடதுசாரிகள் ஆதரவையும் திமுக ஆதரவையும் பாஜக ஆதரவையும் வாங்கிவிட்டு ஒட்டுமொத்தமா ஜெயலலிதாக்கு ஏதாவது பரந்தாய்க்கு முன்னு திட்டமிட்டாங்களே, அது துபக்கடியில் உடஞ்சிரும் போல் இருக்கே என்று கேட்டால் இல்லங்க. ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில இடைத்தேர்தலில் தமிழர் ஜெயலலிதாவை எதிர்த்து ஒரு நபர் போட்டிடுறாரு, அவரை பொது வேட்பாளரா இது பண்ணி எல்லோருமே சேர்ந்து நிக்கலண்டா அவர் செலவு இல்லாம வந்துருவாங்க என்றால் என்ன செல்வி ஜெயலலிதா? நீங்க எஸ்.ஆர். பாலசுப்ரமணியம் சொன்ன மாதிரி நான் ஒத்தாளு நிப்பேன்னு ஒத்த ஆளு இறங்கி ஒவ்வொரு இடமா போய் அவருக்கும் கட்சிக்காரங்க எல்லாம் வாங்க உட்காருங்க நாங்க செல்லுதோங்க என்று கட்சிகள் வந்து திமுக என்பது எவ்வளவு பெரிய கட்சி, தேமுதிக எவ்வளவு பெரிய கட்சி, காங்கிரஸ் எவ்வளவு பெரிய கட்சி, இப்படி எல்லாமே பெரிய கட்சியாச்சு. அவங்களுடைய தரம் ஒண்ணு இருக்குல்ல. யாராவது ஒருத்தர் வந்தாருன்னா சரிண்ணே அண்ணன் பேசிட்டு அனுப்புங்க ஐயா பேச்சாளர் மூலம் சொல்லாம அவர் யாருன்னு பார்க்காம கூட சமமா உட்கார வைக்கல, விவகாரம் பூரா தொழிலாளிக்கு விரோதமானவர்னு வருது. அந்த நடைபாதை தொழிலாளர்கள் வியாபாரம் பண்ணதாவல்ல, அந்த பெண்கள் பாவம் வியாபாரம் பண்றவங்க அவங்கள்ட்ட எல்லாம் பணக்கார வணிகர்கள்ட்ட வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு எதிராக பொதுநல வழக்கு போடுதலும் அவங்களை காலால எட்டி உதைத்தலும் என்று அந்த தொழிலாளர் சங்கம் எல்லாம் சொல்லுது. அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சா பேச போறியன்னு இடதுசாரிகளை பார்த்து கேட்டு இருக்காங்க. ஏன் கேட்டா பாட்டாளி மக்கள் கட்சி ஜி.கே. மணி சொல்லிட்டாரு, உள்ள இடம் இல்ல, நீங்க போயிட்டு வாங்க, அதுதான் கதவு, போயிட்டு வாங்கன்னு அனுப்பிட்டாரு. அந்த மாதிரி நிலைப்பாடு எடுப்பாங்களே கேட்காது. ஏன்னு கேட்டா இதே நிகழ்ச்சியில இப்படி எல்லாம் உங்களுக்கு மட்டும் நீங்க வந்து ஒரு கேமராவை வச்சுக்கிட்டு ஒரு பேனரை கிழிச்ச ஒரு சோரட்டி கிழிச்சேன்னு செஞ்சீங்கன்னா அது மட்டும் உரிமையா? சட்டம் கோர்ட்டுக்கு போங்க, தடை பண்ணுங்க, நியாயம்தான். ஆனா சட்ட ரீதியான சட்டத்தை கையில் எடுக்கலாமான்னு கேட்டதுக்கு இங்கே உட்கார்ந்து நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்த ஜெயராஜாவை மிரட்டினார் என்று வருகிறதே செய்திகள். அப்படியெல்லாம் வந்து உள்ள கூட மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இன்றைக்கு மறைவளவு செய்திருக்கிறாரே ஒரு ஊடகவியலாளர் என்பதெல்லாம் வரும்பொழுது ஆளுகளை சரியா அடையாளம் கண்ணுங்க ஐயா. சும்மனாச்சு எல்லாரையும் ஒரு ஆர்வத்தில் போட்டிருந்தாங்க ஐயா என்றெல்லாம் நாம் கேட்க வேண்டியிருக்கிறது என்று வரும்பொழுது இப்படித்தான்
ஆர்வமா காசு அடிக்கலாம்னு வந்தாங்க. ஆனா வசமா மாட்டிக்கிட்டாங்க. செம்மர கடத்தல்ல 20 தமிழர்களை சுட்டு கொண்டதுக்கு சிபிஐ விசாரணைக்கு போகணும்னு மனித உரிமை ஆணையம், தேசிய மனித உரிமை ஆணையம் கேட்டிருக்கு. அது ஒண்ணு கேட்டிருக்கு. ஆனா புதுசா செம்மர கடத்தல் வழக்கில் டிஎஸ்பி ஒருத்தர் மாட்டிட்டு இருக்காரு. அவர் தொடர்ந்து தலைமறைவு, போலீஸ் உயரதிகாரிகளுடன் தொடர்புங்கிறது. வேலூர்ல டிஎஸ்பி தங்கவேலுங்க. ஆமா. அப்படி பார்த்தா இங்கிருந்து நிறைய பேரு அதிகாரிகள் வரிசையாக மாற்றுவாக போல இருக்கு என்ற செய்திதான் நமக்கு புரிகிறது என்று சொல்லும் பொழுது, மீனவர் உடலை மர்ம நபர்களால் கொல்லப்பட்டவரை தமிழகம் கொண்டு வர நடவடிக்கை பிரதமருக்கு ஜெயலலிதா கடிதம் என்று குமரி மாவட்டத்தின் மீனவர் குடும்பத்திற்கு 5 லட்சம் நிதியும் கொடுத்து சொல்லி இருக்கிறார்கள. அந்த மீனவர் பிரச்சனைக்கு நாங்களும் தான் அனுசரணையா இருப்போம், மனிதாபிமானத்தோடு அணுகணும் என்று சுஷ்மா ஸ்வராஜ் இலங்கை அமைச்சரை பார்த்து சொன்னது என்பது இறங்கி வந்திருக்கார்களா என்று எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்பதனால் நாளை மெய்ப்பொருள் காண்பதில் சந்திப்போம். நன்றி.